வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் செய்முறை தேர்வு சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். அது கட் ஆஃப் அது ரிலேட்டடாகவும் இந்த வீடியோ அப்படின்றது இருக்கும். அதாவது நிறைய நண்பர்கள் சந்தேகம் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செய்முறை தேர்வு இதில் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரியில், அதாவது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏதோ ஒரு கம்யூனிட்டி போஸ்டிங்கில் ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு தான் நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க், அதாவது செய்முறை தேர்வு இருக்கிற தேர்வுகள் அப்படின்றது ஒரு சிலது இருக்குது. அதாவது இப்போ எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப்க்கு செய்முறை தேர்வு கிடையாது. நம்ம ஓஏ, மசால்ச்சி வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இவங்களுக்கு தான் செய்முறை தேர்வு அப்படின்றது இருக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. எல்லாருக்கும் செய்முறை தேர்வு இருக்கானா? இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு 1:5 ரேஷியோவில் எடுப்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1:5 அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கேட்டகரியில் உங்கள் கம்யூனிட்டியில் வர்ற ஒரு நபர் ஒருத்தர் 90க்கு மேலே எடுத்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வேலையை போட்டு கொடுக்க போகிறது. ஒருத்தர் 90, ஒருத்தர் 85, இன்னொருத்தர் 80, ஒருத்தர் 70, ஒருத்தர் 60 அப்படின்னா இந்த 5 பேரையும் சேர்த்து 60 மார்க் இருக்கிறவர் வரையும் கூப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு விதத்தில் அப்போ 60 மார்க் எடுத்த கேண்டிடேட்டும் செய்முறை தேர்வுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு 60 எடுத்தவங்களுக்கு. ஏன்னா அதில் இதுலேயே 30 மார்க் டிஃப்ரென்ஸ் வந்துடுதுல. ஸோ அதனால் இன்னும் ஒரு சிலர் எப்படி கேட்டகரி அப்படின்னா, ஒருத்தர் 90 எடுத்திருப்பார், ஒருத்தர் 88 எடுத்திருப்பார், ஒருத்தர் 87 எடுத்திருப்பார், ஒருத்தர் 86, அடுத்து ஒரு 85ன்னு வச்சுக்கோங்க. வெறும் 5 மார்க், அதாவது 85க்குள்ளேயே எல்லா 5 கேட்டகரியுமே 5 மார்க்கில் இதிலேயே முடிஞ்சிடும். பட் இந்த இடத்துல யார் கன்ஃபார்மாக வேலைக்கு போவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிஃப்ரென்ஸே கடைசி மார்க் 85, ஃபஸ்ட்டு மார்க் 90 அப்படிங்கிறப்போ வெறும் 5 மார்க் தான். அது செய்முறை தேர்வில் அந்த 85 மார்க் வாங்கினவருக்கு ஒரு 5 மார்க் கூட போட்டு வேலை கிடைக்கிற ஈக்குவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட எக்ஸ்ட்ரா போட்டும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல 60, ஃபஸ்ட்டு மார்க் 90 சொன்னால் கடைசி மார்க் 60 சொன்னோம். ஸோ அங்கே தான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸேட் உருவாகும். ஸோ ஒரு சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, 60 எடுத்தவருக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல 84 எடுத்த நபருக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் போக முடியாததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது உங்கள் டிஸ்ட்ரிக்டில், உங்கள் கேட்டகரி, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இது மாறுபடும். ஸோ 60 எடுத்து நம்ம போகிறோமா, 70 எடுத்து கிடைக்காம இருக்குதா அப்படின்றது. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம கட் ஆஃப் அப்படின்றது இன்னும் கொடுக்காம இருக்கோம். ஸோ அதை பற்றின டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் அதுக்கான முழுமையான ஒரு தகவல் அப்படின்றது கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வீடியோ அப்படின்றது போடுவோம். ஸோ செய்முறை தேர்வுக்கு முழுக்க 1:5 அப்படின்ற ரேஷியோவில் எடுப்பாங்க. மேபி இப்போ நான் சொன்ன மாதிரி 90, 88, 87, 86 அப்படி வரையும் 85லேயே ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பேரையுமே கூப்பிடுவாங்க. ஸோ மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி கூப்பிடும்போது 4 பேரையுமே கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலைக்கு போகிறப்ப அதில் இந்த இடஒதுக்கீடெல்லாம் பார்ப்பாங்க. அதை அப்புறம் பார்த்துப்போம். ஸோ இப்போ அதனால் இப்போ மினிமம் 1:5னா 5 மட்டுமா வரும் அப்படின்னா இல்லை, 1:9 வரலாம், 1:8 வரலாம், 1:7 வரலாம். இது மாதிரி ஒரு 3 பேர் ஒரே மார்க்கில் இருக்காங்கன்னு வச்சுங்க. அதாவது கடைசி மார்க்காக இருக்கணுங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. கடைசியாக வர்ற மார்க் 3 மார்க் ஒரே மார்க்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1:5 ரேஷியோ 8ஆக மாறும், 7ஆக மாறும். மாறுறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.